ட்ரங்கல் ஒபிசிட்டி பத்தி எவ்வளவு பேருக்கு தெரியும்? ட்ரங்கல் ஒபிசிட்டினா வேஸ்ட் லைன்ல வந்து நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபேட் வந்து குறையவே குறையாது. இத வந்து ஸ்டபர்ன் ஃபேட்னு சொல்லுவாங்க. 70/30 ரூல் வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட்ல எவ்வளவு பேருக்கு வந்து அவேரா இருக்கீங்க? ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது 70% ஒரு ப்ராப்பர் டயட் பிளான நம்ம ஸ்டிக் ஆன் பண்ணணும். தட் இஸ் நம்ம கார்போஹைட்ரேட்ஸை குறைச்சி, ஃபேட்ஸை குறைச்சி, புரோட்டீன் அண்ட் ஃபைபர் இன்டேக்கை ஜாஸ்தி பண்ணணும். 30% தான் நம்ம எக்ஸசைஸ் வந்து கான்ஸ்டியூட் பண்ணுது. அதால நீங்க ஜிம்ல 4 hours 5 hours நீங்க ஒர்க் அவுட் பண்ணா கூட உங்களுக்கு வந்து சில டைம் வந்து இந்த ஸ்டபர்ன் ஃபேட் குறையாத காரணம் நீங்க 70:30 ரூலை நீங்க ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணல. நம்ம டூ மச்சா நம்ம எக்ஸசைஸ் பண்ணும் போது நம்ம என்ன பண்றோம்னா ஃபுட் கிரேவிங் வந்து அதிகமாகுது. இதால நம்ம எக்ஸ்ட்ரீம் டீஹைட்ரேஷனுக்கு போயிடுறோம். தண்ணி குடிச்சா கூட அந்த தாகம் வந்து தனிய போறது இல்ல. சில பேருக்கு வந்து அந்த சுகர் இன்டேக் எடுத்தாதான் அந்த தாகம் தண்ணீர மாதிரி இருக்கு. அதால நம்ம கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை வந்து நம்ம தேட ஆரம்பிப்போம். இது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வெயிட் போட்டுரும். அதால நீங்க டூ மச் ஆஃப் கார்டியோ எக்ஸசைஸ் வந்து பண்ணக்கூடாது. நீங்க ஸ்லோவா தான் டெவலப் பண்ணும். ஒரு நாளைக்கு 1 hour to 1.5 hours மேல நீங்க ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. ப்ராப்பர் டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்க. மார்னிங் வந்து நல்ல உங்க செல்ஃபை ஹைட்ரேட்டடா வச்சுக்கோங்க. மார்னிங் கூடிய மட்டுக்கும் நல்ல புரோட்டீன் ரிச் ஃபுட் சாப்பிடுங்க. அவாகாடோ சாப்பிடுங்க, போச்ட் எக் சாப்பிடுங்க. நீங்க நல்ல சீட்ஸ் வந்து நிறைய முளைக்கட்டின பயிர் கூட நீங்க எடுத்துக்கலாம். இதெல்லாம் சாப்பிடும் போது உங்க ஸ்டமக் நல்ல ஃபில்லிங்கா இருக்கு. அந்த ஹோல் டே வந்து உங்களுக்கு சஸ்டெயின் பண்ணி கொடுக்குது. உங்களுக்கு அந்த ஃபுட் கிரேவிங்ஸ் இல்லாம உங்களை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. இதால ஸ்டபர்ன் ஃபேட் கண்டிப்பா நீங்க பாருங்க உங்களுக்கு ஒரு 2 monthsலயே குறைய ஆரம்பிக்கும். திங்க் அபவுட் இட்.